டீஃபான படம் பார்த்ததுல வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக இருந்தது படம். தனுஷோட ஆக்டிங் சொல்லிக்கவே தேவையில்ல. அந்த மியூசிக்கில் ஒரு சில இது இருந்தது. மற்றபடி படம் வேறு லெவல். அந்த சாங் தாங்க ஹைப் ஏற்றுச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. போய் வாங்க வழக்கம் போல் இருந்துச்சு. பட் டான்ஸ் ஆடுறது ஒரு சாங்லன்ற ஒரு இது இருந்தது. மற்றபடி படம் தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நாகார்ஜுனா அந்த காம்பினேஷன் அண்டவே இல்லை. கம்மியான சீன்ஸ் தான் அவங்க 2 பேருக்கும் இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. ராஷ்மிகா இருக்காங்க வழக்கம் போல் அவங்க இருக்காங்க. பட் அந்த கிளாமர் அதெல்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்காங்க. ஓகே, சேகர் கமலோட டைரக்ஷன் டியோட காம்பினேஷன்றப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. சேகர் கமலோட டைரக்ஷன்ல வந்து டியை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஃபுல்ஃபில் பண்ணலை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு? அவரோட ஆக்டிங்கில் தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். அது கண்டிப்பாக எனக்கு 110% சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நாகார்ஜுனா டியோட காம்பினேஷன்ஸ் எப்படி? ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்ல நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து மோர் தென் அந்த அண்ணன் வராரு வாட் எவர் நீங்கள் சொன்னீங்க, அதோட வந்து லைக் போய்வா நண்பா வாஸ் வெரி குட். ராஷ்மிகாக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா படத்துல? சின்ன ரோல் தான், பட் வேல்யூட் ரோல். கதை புதுசா இருந்துச்சா? இந்த படத்தை வச்சு ரெஃபரன்ஸ் இட் வாஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இட் வாஸ் லைக் வித் a lot of twist, it was new. அவர் பிச்சைக்காரனா நடிக்கலைங்க, வாழ்ந்து காட்டியிருக்காரு அந்த படத்துல. வேல்யூ பண்ணணும்னு தோணுச்சு. லைக் இட் வாஸ் a lesson. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? நான் தனுஷ்காக தான் வந்தேன். தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, வேற எது படத்துல ரொம்ப ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ்னா அவர் இது வரைக்கும் அந்த ரோல் பண்ணதில்லை, அது பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது, மனசு தாங்கலை அந்த மாதிரி நடிக்கிறது. அவரை அப்படி பார்க்க முடியல. ஆமாம், கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா? இப்போது நம்மளை போயிட்டு ஒரு குப்பை எடுக்க சொன்னாலே அங்கே இங்கேன்னு பார்ப்போம். அவர் அது எப்படி சொல்கிறது, அதான் வாழ்ந்து காட்டியிருக்காரு, நடிக்கலாம் இல்லை. அவர் அந்த ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் எதுவும் தெரியல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தனுஷ்காக வந்து பார்க்கலாம் அந்த படம். அவரே வந்து ரொம்ப எமோஷனல் ஆனாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த சீன்? ஆக்சுவலி எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதுதான் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. இப்போ நேரில் பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது. ஓகே, நாகார்ஜுனா டி அவங்களோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, படத்தோட ப்ளஸ்னா என்ன சொல்றீங்க? படத்தோட ப்ளஸ் தனுஷ் ஆக்டிங் தான். ராஷ்மிகாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. நல்லா அண்ணாவுருவ வந்திருக்கான். அந்த சாங் வந்து விஜய் சாரை வச்சு ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த பாட்டு வந்து படத்துல எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து தனுஷ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படி? ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப ஆதங்கமா நிறைய விஷயங்கள் பேசி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. யார் என்ன சொன்னாலும் அவர் இப்போ எப்படி கண்டுக்காமல் இருக்காரோ அதே மாதிரி கண்டுக்காமல் இருக்கட்டும். நாங்கள் என்றைக்கும் அவர் கூட இருப்போம். படம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. தனுஷ் சார் அவரோட மேக்கிங்கில் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வித்தியாசம் கொடுப்பாரு. ஸோ இதுலேயும் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு கொடுத்துருக்காரு. ஓப்பனிங்காக வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி சீன், அந்த குப்பை வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணுறதுலாம் சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். பட் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங்கும் தாண்டி எப்படி அவர் ஆக்டிங் தாங்க படத்தில் பேசுது. எல்லாமே இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ராஷ்மிகா இதில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இதில் ஹோம்லியாக இருக்கிறாங்க, அதுதான் விஷயம். ரொம்ப டீசெண்டாக அடக்கொடுக்கமா இம்பார்ட்டன்ஸ் இருக்கா படத்தில் அந்த ஸ்டோரியை நல்லா அழகாக ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கன்வே தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பிச்சைக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு அடிமை மாதிரி யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொண்டுடுவாங்க. அதுலேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு தான் ஸ்டோரி. ரொம்ப சூப்பராக இருக்குது. சொசைட்டிக்கு என்னென்ன, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு சொந்தம் தான். பிச்சைக்காரங்கன்னு சொல்லி கேவலமாக பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களும் நம்மள மாதிரி இந்த வேர்ல்டில் வாழ்கிறவங்க தான், நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்க தான்ன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். டிஎன் நாகார்ஜுனா காம்பினேஷன் ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளோ ஓகே, அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எனக்கு தனுஷ் சார் ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ராஷ்மிகா கூட ஓகே. மனுஷன் வேலை வாங்கியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை சொல்ல போய் வாசாங்கலாம் தேட்டரே அப்படியே ஆதரிச்சுமா, சூப்பர். ஒரு சாங் வந்து தளபதி விஜய்க்காக வந்து இருக்குன்னு வந்து போர்ட்ரே பண்ணி செம ட்ரெண்ட் ஆச்சு. அந்த சாங் படத்தில் எப்படி இருக்கு? நம்ம குத்தி கட்டுறது இருந்தால் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போட்டு பேசலாம். சும்மா வைரலாக்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. பட்
அந்த சாங் நிஜமாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கனெக்ட் ஆச்சு எல்லாருக்குமே. படம் சூப்பராக இருக்கு. டி ஃபேனா பார்க்கும்போது எது ரொம்ப நான் டி ஃபேன் கிடையாது, நான் விஜய் ஃபேனு. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப அந்த சாங் வந்து தளபதிக்காக ஆக்ட் மாதிரி அண்ணா ஒருத்தர் செத்து போனவருக்காக பாடுற பாட்டுக்கு அதை போய் இப்படி பண்ணுறீங்களே. ஆனா அது தளபதிக்காக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயே டிலேட் அது பண்ணாங்க. அப்படி சும்மா அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த சம்மந்தம் இல்லை, தளபதிக்கு அந்த மாதிரி சம்மந்தம் இல்லை. படத்தில் அந்த பாட்டு சூப்பராக இருக்குது, பாடம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸ்லோ பேஸ்டான ஃபிலிம் தான், பட் குட். நல்ல ஒரு மெசேஜோட சொல்லி முடிச்சு சூப்பராக முடிக்கிறேன். சூப்பராக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். கொரோனா ஓவரால் படத்துலையா எல்லாருக்கும் எல்லாம் கொடுங்க, மற்றவங்களுடைய காசில் வாழாதீங்கன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக தனுஷ் ஃபேன் கிடையாது, என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இவங்களும் வந்து தனுஷ் ஃபேனு. நான் வந்து ட்ரைலர் பார்த்து தான் படம் பார்க்க வந்தேன். ட்ரைலரில் நாய்க்குட்டி இருந்துச்சு, அதுக்காக வந்தேன். ஓகே, ஆனால் படத்தில் நாய்க்காக நிறைய சீன் வச்சுருக்காங்க. டாக் லவர்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் கருத்து சொல்லியிருக்காங்க. 3 ஹவர் போனது, 3 மணி நேரம் 15 நிமிஷம் போனதே சுத்தமாக தெரியல. சாங்குக்கு எல்லாரும் எஞ்சி நின்று டான்ஸ் ஆடணும். நிறைய கிளாப்பிங் சீன் வந்தது. தனுஷ் ஃபேனா இல்லை, வேற ஒரு ஆளாக லைக் வேற ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தாலுமே வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆன? நாய்க்கு சாப்பாடு வைக்கிற சீனு, அவனுங்க வந்து காப்பாற்றுவாங்க ஒரு சீனில், அதெல்லாமே கனெக்ட் ஆகும். வேற எது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு? தாண்டி படத்துல வந்து இது ஒரு விஷயம் அதுதான் டாக் காமிச்சு, நான் அதுக்காக தான் வந்தேன், அதனால அதுதான்.